ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். நான்வெஜ் டிஷ். அது என்னென்னா ஆட்டு ஈரல் மிளகு வறுவல், கோட் லிவர். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டு ஈரலில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. எல்லாருக்குமே தெரியும் இது ரொம்ப நல்லதுன்னு. இதில் B12, அயன், விட்டமின் ஏ நிறைய இருக்குது. மற்றதை விட B12 ரொம்ப நிறைய இருக்குது. இது குழந்தைங்களுக்கும் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள் கொடுக்கறதுக்கு. இதை எப்படி நம்ம காரசாரமாக பெப்பர் போட்டு எப்படி வறுவல் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நான் உப்பு, மஞ்சத்தூள், எலுமிச்சைச்சாறு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி. அதுக்கப்புறம் வெங்காயம் எனக்கு தொக்கா வேணுன்றதுனால நான் வெங்காயம் நிறைய எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் இதில் பாதி கூட எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், சின்ன தக்காளி ஒன்று, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க செய்கிறதுக்கு, சீக்கிரமாகவும் ஆகிடும். சமைச்சி முடிச்சிடலாம். எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம செய்ய வேண்டிய பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சமையல் எண்ணெய், சாதாரண சமையல் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் பட்டை, லவங்கம். தாளிக்கிறதுக்கு இது 3 தான், வேறு எதுவும் இல்லை. சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான சாப்பாடு. பட்டை லவங்கம் பொரிஞ்ச உடனே நாம் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணுங்க. நான் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். நீங்கள் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக முதல்ல இப்போ உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஈரலோடு சேர்த்து நம்ம மற்றதுக்கெல்லாம் உப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இது கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் வதக்கிறதுக்கு நல்லா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டுட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி, அது வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மேஷ் ஆகிடணும். இப்போது தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு இல்லையா? நான் இந்த மாதிரி நல்லா வெங்காயமும் தக்காளி வதங்கின பிறகு நம்ம ஈரல் சேர்த்துக்கலாம். ஈரல் இந்த அளவுக்கு நீங்கள் சின்ன பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவே வேகும். இந்த மாதிரி கழுவி நல்லா சுத்தம் பண்ணி போட்டுடலாம். இது இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது 3லேருந்து 5 நிமிஷம் வதக்கினா போதும். எந்த மசாலா ஐட்டம்லாம் எதுவும் போடுறதுக்கு முன்னாடியே இந்த ஈரல், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கலர் சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி லைட் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். இது மொத்தமே மீடியம் ஹீட்லேயே வைங்க. நம்ம ஃபஸ்ட்டு நான் இந்த சமைக்க ஆரம்பிக்கும் போதே நான் மீடியமில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம ஹையில் வச்சோன்னா சீக்கிரமாக ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். இது ஒரு மாதிரி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, கடிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும் ரொம்ப வெந்துருச்சுன்னா. அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு எல்லாமே வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு 5 நிமிஷம் நம்ம வதக்கி விடலாம். இப்போ எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஈரலுக்கு வறுவலுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட்டு, மஞ்சத்தூள். இதுக்கு எதுவுமே நிறைய மசாலாலாம் கிடையாதுங்க. 3 மசாலா. கடைசியாக நம்ம பெப்பர் சேர்க்க போகிறோம், அது 4வது. அவ்வளோதான். உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள். நம்ம குழம்புக்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா, புளி குழம்புக்கெலாம் அந்த மாதிரி இப்போது மிளகாய்த்தூள், தனியாத்தூள் கலந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க, நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக பெப்பரும் போட போகிறோம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கி விடணும். கலந்து வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி நிறைய விட வேணாம். கொஞ்சம் சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். இதில் இந்த வதக்கிறதுலேயே உங்களுக்கு பாதி வெந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு, இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி தான் விட்டேன் பார்த்தீங்களா.
இந்த தண்ணியை இந்த ஈரலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். இப்போ இந்த தண்ணி தெளித்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு வேக விடலாம். அவ்வளோதான் அதோட. அவ்வளோதான். இப்போ நம்ம தட்டு போட்டுட்டு மூடி வச்சிடலாம் 5 நிமிஷம். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம விட்டோம் இல்லையா எண்ணெய், அதெல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் தூவிக்கலாம். மிளகு வந்து ரொம்ப மைய பவுடர் ஆக்கிட வேணாம், கொஞ்சம் கொரப்பாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிளகும் கொத்தமல்லியும் தூவி நம்ம இறக்கிட வேண்டியதான். நம்மளுடைய ஆட்டு ஈரல் சூப்பராகிடுச்சு. இது வந்து சும்மா மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் வச்சு அதோடு சேர்த்து சாப்பிடலாம், ரசம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இதை எடுத்துட்டு இந்த கடாயில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டுட்டு, கடைசியாக மீதி இருக்கும் இல்லையா, அதில் ஒயிட் ரைஸ் போட்டுட்டு ஒரு 2 பீஸ் ஈரல் போட்டுட்டு நல்லா கலந்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இதை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து எங்கள் அம்மாலாம் வந்து கடாய் சாதம்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நம்மளுடைய ஆட்டு ஈரல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு, பெரியவங்க முக்கியமாக பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது லோ ஃபேட் தான். இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொஞ்சம் இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.